Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Hey, hi. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா கேம் சேஞ்சரோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேம் சேஞ்சர். நான் வந்து கேம் சேஞ்சர் படத்துக்கு போறேன் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சங்கர் படத்துக்கு போறேன் அப்படிதான் நான் சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடுல இருக்கிற ஆடியன்ஸ் அதுதான் சொல்லுவாங்க, சங்கர் படத்துக்கு போறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் ஸோ கேம் சேஞ்சர் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட நான் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். இந்த படத்தோட பாசிட்டிவ், த இன்ட்ரோ டைட்டில் கார்டு போட்டாங்க, அது சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது டைட்டில் கார்டு. அதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ்னா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தெரியல. இந்த படத்தை நான் வந்து நல்லா இல்ல, இது ரோஸ்ட் பண்ணோம், கலாய்க்கணும், மட்டம் தட்டி பேசணும், ட்ரால் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் இல்லை. எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல டைரக்டர் அவரோட ஐடியாஸ் எதுவுமே இந்த ஜெனரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, ஸோ கேம் சேஞ்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, அதான் பாசிட்டிவ் சொல்லிட்டேன், அது ஒண்ணுதான் நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்து நெகட்டிவ்னா படமே நெகட்டிவ் தான். But compared to Indian 2 is far more better. Not bad. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படம் வந்து சாகஸ்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து சாகஸ்ட் அவனை உயிரை குத்துட்டு கோமால உட்கார வச்சிட்டாங்க. சங்கர் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கூட ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி ஒரு படம் எடுக்கிறாருன்னு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பெரிய பெரிய டைரக்டர் வந்து அந்த டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணி ஒரு புது கிரியேட்டிவிட்டியா யோசிச்சு அதை ப்ரெசென்ட் பண்றப்போதான் அந்த டெம்ப்ளேட் உடஞ்சி நாங்க ஒரு ஒரு புதுசா ஒரு ஒரு ஃபிலிமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு தான் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதனாலதான் ஒன் ஆஃப் த பாயிண்ட் நான் வந்து சொல்றது, நான் கேம் சேஞ்சருக்கு போறேன், சங்கர் படத்துக்கு போறேன் அப்படின்னு நான் சொல்றது. ஆனா சங்கரே ஒரு டெம்ப்ளேட் குள்ளதான் இருக்கிறாருன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு ஹீரோ இன்ட்ரோ, மாசான ஒரு இன்ட்ரோ, அதுல ஒரு ஃபைட்டு, நெக்ஸ்ட் ஹீரோயின் என்ட்ரி, அதுல ஒரு லவ் பாட்டு, அப்புறம் ஒரு இன்டர்வல், அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக், அண்ட் எண்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டு, அதோட படம் முடியுது. எனக்கு ஏன் இந்த டெம்ப்ளேட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஃபாலோ பண்ணாருன்ட்டு எனக்கு அது புரியல. மேபி இது தெலுங்கு படம், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு கிராப் பண்ற மாதிரி எடுத்திருக்கலானோ, பட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமான்ட்டும் எனக்கு அது தெரியல. இந்த படம் எனக்கு எங்கெங்கெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் டிசப்பாயிண்டட். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த இன்ட்ரோ. படத்தோட ஹீரோயின் என்ட்ரி அண்ட் ஹீரோயினி போர்ஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். படத்தோட பாட்டு, இன்னொன்னு என்னன்னா, தில்ராஜு ப்ரொடியூசர் வந்து 75 crores மேல இந்த படத்துக்கு பாட்டுக்கு நாங்க செலவு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. பட் இது எவ்வளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்தப்போ பார்த்தேன். ஸோ அது உண்மையா இருக்க பட்சத்துல எனக்கு என்னன்னா, ஆனா அது உண்மையாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டெல்லாம் ரொம்ப கிராண்டியரா விஷுவலா இருந்தது. நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு பெரிய செலவுல ஒரு பாட்டை நம்ம கிராண்டா விஷுவலா ப்ரெசென்ட் பண்ணும் போது அந்த பாட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கணும்ல, கேட்கும் போது நல்லா இருக்கணும், நம்ம கேட்க தோணும். இப்ப நான் வீட்டுக்கு வந்து அந்த பாட்டை வைக்க தோணும், அந்த பாட்டு என் பிளேலிஸ்ட்ல இறங்கணும். ஆனா அந்த மாதிரி ஒரு பாட்டு இதுல இருந்துச்சுன்னா இல்ல. என்ன பாட்டு இதெல்லாம்? ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ இன்னைக்கு ஒண்ணுமே ப்ராசஸ் கூட பண்ண முடியலங்க. இதெல்லாம் என்ன பாட்டு? இதை என் பிளேலிஸ்ட்ல எல்லாம் நான் வச்சு கூட மாட்டேன். இது நாட்டுல யாருமே வந்து ஓகே நம்ம கேம் சேஞ்சர் பாட்டு கேட்போம்னு சொல்லிட்டு யாருமே வாண்டடா உள்ள போயெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டே ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த படத்துல ஏதாவது ஒண்ணு நல்லது பிக் பண்ண முடியுதான்னு கேட்டா எதுவுமே இல்ல. நான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிட்டு, டூவோட ட்ரெயிலர் எப்படி அவுட்புட்டா வந்துச்சோ அதே சாம்பிள்ல கேம் சேஞ்சர் விட்டாங்க. அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த படம் வந்து ஏதோ சொதப்ப போறாங்க அப்படின்ட்டு.
அதே மாதிரிதான் இருந்தது. அண்ட் இந்த படத்துல வந்து லாஜிக் சீன்ஸ் நானே சொல்லுவேன், ஒரு படம்னு பார்க்கும்போது லாஜிக் சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க கூடாது, ஒரு படமா பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். பட் ஆனா இந்த படத்துல லாஜிக்கா நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த படத்துல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ரூல்ஸ், கலெக்டருக்கு என்ன ரூல்ஸ், சிஎம்க்கு என்ன ரூல்ஸ், இவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ அந்தந்த விஷயத்துல எல்லாம் நம்ம வந்து லாஜிக்கலா பார்க்கணும். லாஜிக்கலா இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உண்மையா, இந்த விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா அப்ரோச் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பூந்து விளையாடி இருக்காங்க. கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு அந்த வில்லன் வந்து ஓட்டிங் மிஷினோட வந்தெல்லாம் உடைக்கிறான். அதை பார்த்துட்டு அது ஒரு படமா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஓட்டிங் மிஷின் ஒரு வில்லன் வந்து ஒருத்தன் வந்து உடைக்கிறான்னா என்ன நடக்கும்? மிலிட்ரி போலீஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அங்க இருக்கிற பீப்புள் சும்மா இருப்பாங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ. அந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னா என்ன கலவரம் நடக்கும்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பா லாஜிக்ன்றது கண்டிப்பா ஒண்ணு வேணும். ஏன்னா சில பேர் வந்து படம் பார்த்துதான் சில விஷயங்கள் கத்துக்கிறாங்களே. நீங்க ஃபைட்டு அந்த மாதிரி விஷயத்துல லாஜிக் பார்க்க தேவையில்ல. பட் ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பா நம்ம லாஜிக்கா சில விஷயங்கள் பார்த்துதான் ஆகணும். ஒரே ஒரு விஷயம் இந்த படத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து சிஎம் ஆயிட்டா, நான் ஆட்சிக்கு வந்துட்டா இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், சும்மா வாயால சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஆனா இந்த படத்துல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன், நான் வந்து உங்களுக்கு அது ஏறி தரேன், நான் அக்ரிமெண்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இருக்கிற சொசைட்டிக்கு. இந்த படத்துல இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல வந்து பெருசா சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் பாட்டுலாம் நிஜமாலே பிரம்மாண்டமா இருக்கு. பட் அது நோ யூஸ். அந்த படத்தோட பாட்டெல்லாம் கேட்பனா இல்லையான்னு கூட தெரியல. ஒண்ணுமே நல்லா இல்லை. அந்த படத்தோட பிஜிஎம் அங்க அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிரம்மாண்டமா எடுத்து செலவு பண்ணி அதை என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பாட்டும் நல்லா இல்லை. டோட்டலி டிசப்பாயின்ட். பாட்டெல்லாம் ஓடும் போது யாரும் பார்க்க கூட இல்லை. சில பேர்லாம் வந்து அந்த டைம்ல போயிட்டு தான் பாப்கார்னு அந்த மாதிரி வாங்கிட்டு வர போனாங்க. நான் சத்தியமா சொல்றேன், இந்த வீடியோக்காக நான் அதை பேசவே இல்லை. உண்மையா அது நடந்தது. ஆனா அதை எடுத்து இப்ப என்ன பிரயோஜனம்? அவன் பாப்கார்ன் வாங்க போயிட்டான். இப்ப அதை எடுத்து என்ன பிரயோஜனம்? எந்த பயனும் இல்ல. தயவு செஞ்சு பிரம்மாண்டம்ட்டு காசு செலவாகிட்டு இந்த மாதிரி கதைகள்ல போட்ட விடாதீங்க. லவ் டுடேன்றது ஒரு படம் 5 கோடி தான், சின்ன பட்ஜெட். பட் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, அந்த படத்துக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ். இங்க வந்து ஃப்ரேமை பயங்கரமா காட்டினாதான் படம் ஓடும்ன்றலாம் கிடையாது. நல்ல கதை, நல்ல ஸ்கிரீன் பிளே, என்கேஜிங்கா கிரிப்பா கொண்டு போற மாதிரி ஒரு படம் கொடுத்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. மேபி அது வந்து தியேட்டருக்கெல்லாம் சில டைம் போவாது, ஓடிடியில போவோம். பட் எனிவே ஏதாவது ஒண்ணுத்துல அதுக்கு ஒரு வேல்யூவான ஒரு ரிவ்யூ ஒரு திங் அது கிடைக்கும். அந்த டேரக்டருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு சொல்ற, பிரம்மாண்டம்ட்டு ஒரு படத்தை கெடுத்துடாதீங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே எப்படி யோசிக்கலாம், படத்தோட கதை எப்படி யோசிக்கலாம், இது எப்படி மோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிங்க. டிஃப்ரெண்டா என்ன பண்ணலான்ட்டு யோசிங்க. நிஜமானே சொல்றேன், என்ன மாதிரி ஆள்னா உங்களை மாதிரி இருக்கவங்க கிட்டதான் நான் கொஞ்சம் ஏதாவது கத்துக்க முடியும். நீங்களே அப்படி பண்றப்போ எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. வெற்றிமாறன் எப்படி விடுதலை 2 கொடுத்தாரோ அந்த மாதிரி 2.0 நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஆனா தொடர்ந்து இது 3வது மூவி, இந்தியன் 3 வேற இருக்கு. அது என்ன நிலைமையில இருக்க போதுன்னு தெரியாது. ஸோ ஓகே, இந்த படத்தை பத்தி நான் பேசியிருப்பேன். இது ரிவ்யூவா வந்திருக்கா இல்லைன்னு தெரியல. என் ஆதங்கத்தை நான் கொட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஆதகமா இது ஒரு ரிவ்யூவா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். மேபி இந்த படம் வந்து உங்களுக்கு வீட்டுல போர் அடிக்குது, இல்ல வீட்டுல கரண்ட் போயிடுச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா ஒரு படம் போய் பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் a தெலுங்கு ஃபிலிம், லாஜிக்கல் திங். இதெல்லாமே கட் பண்ணிட்டு போய் பார்த்தா கூட படம் நல்லா இல்ல. ஸோ இவ்வளவுதான் இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். அண்ட் ஐ ஹேவ் டாக் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.